திருவாசகத்தில் திருச்சதகம் 10வது பகுதி 95வது பாடலை பார்க்க இருக்கிறோம். சென்ற பாடலின் கருத்தை சிந்தித்துவிட்டு இந்த பாடலை நாம் தொடரலாம். குற்றமற்ற ஆகாயம் போன்றவனே, சிதாகாச பரம்பொருளே, மயிர்சார்ந்து அணிந்த குடலையுடைய அம்பிகையை பாகனே, என் எம்பிரான், எனக்கு உன்னிடம் அன்பு இல்லை. நீ பேராற்றல் படைத்தவன். கல்லை மென்கணியாக்கும் இச்சை கொண்டு என்னை நின் கடற்கு அன்பன் ஆக்கினாய். அன்பனான பிறகு என்னுடைய கரணங்களெல்லாம் சிவகரணங்களாக மாறி அமைந்தன. ஆகவே நான் ஏது கொண்டு ஏது செய்யினும் அந்த செயல்கள் அனைத்தும் உன்னை பற்றியனாகவே அமைந்திருக்கின்றன. அப்படி இருந்தும் கூட உனது காட்சியை நீ மறைத்து விட்டாய். மீண்டும் உனது திருவடியை எனக்கு காட்டுவதற்கு உனக்கு ஆற்றல் இல்லாமல் போய்விட்டதா? உனக்கு ஆற்றல், அளவில்லாத ஆற்றலுடையவனே, மீண்டும் உனது திருவடியை எனக்கு காட்ட வேண்டும் என்று சென்ற பாடலிலே மாணிக்கவாசக பெருமான் சொல்லி அருளினார்கள். இந்த பாடல் 95வது பாடல். வான நாடரும் அறியொணாதனி, மறையில் ஈருமுன் தொடரொணாதனி, ஏனை நாடரும் தெரியொணாதனி, என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா, ஊனை நாடகம் ஆடுவித்தவா, உருகி நானுனை பருக வைத்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா, நைய வையகத்து உடைய விச்சையே. இந்த பாடலில் என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு முன்பு ஊன நாடகம் ஆடுவித்தவா, அதுக்கு அந்த ஒரு வரியிலே இருக்கக்கூடிய அந்த அடுத்த வரியில் இருக்கிறது அந்த இடத்துல முன்னாடி பொருத்திக்கணும். ஊனை நாடகம் ஆடுவித்தவா, என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா அப்படின்னு வரணும். அதுதான் கொண்டு கூட்டு. இப்போ நான் பாட்டை படிக்கிறேன் பாருங்க. வான நாடரும் அறியொணாதனி, மறையில் ஈரு முன் தொடரானாதனி அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த முன்னை வந்து இந்த இந்த மறையிலுக்கு முன்னாடி எடுத்து போட்டுக்கணும். முன் மறையில் ஈரும் தொடரொணாதனி, ஏனை நாடரும் தெரியொணாதனி, என்னை ஊன நாடகம் ஆடுவித்தவா, ஊனை நாடகம் ஆடுவித்தவா, என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா, உருகி நானுனை பருக வைத்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா, நைய வையகத்து உடைய விச்சையே. இதுதான் கொண்டு கூட்டு. இப்போது என்னுடைய பொருளை பார்க்கலாம். வான நாடரும் அறியொணாதனி, விண்ணுலகத்தவரும் அறிய இயலாதனி, மறையில் ஈரும் தொடரொணாதனி, பண்டைய மறைகளில் முடிவாகிய உபநிடதங்களாலும் தொடர்ந்து பற்ற இயலாதனி, ஏனை நாடரும் தெரியொணாதனி, மற்றைய உலகத்தவரும் தெரிய இயலாதனி. இந்த 3 விஷயங்களும், வான நாடர், மறையில் ஈறு, ஏனை நாடர், இது எல்லாமே யாராலும் அறிய முடியாதனின்னு அர்த்தம். அதை ஒன்று ஒன்றா பிரித்து சொல்கிறார். வான நாடர், மறையில் ஈறு, ஏனை நாடர். ஏனைனா அதை இதில் சொன்னதில் விட்டு போன எல்லாம் அப்படின்னு. ஆகவே யாராலும் அறிய முடியாதவன் நீ. அதுக்கு பிறகு என்னை ஊன நாடகம் ஆடுவித்தவா, சிறிய என்னுடைய ஊனுடலை கொண்டு இந்த உடல் வாழ்க்கையை செய்தவாறும் இன்னிதாய் ஆண்டு கொண்டவா, பின் இனிமையுற ஆட்கொண்டுருளியவாறும், இவ்வளவும் செய்கிறவன் நீதான். நான் உருகி உன்னை பருக வைத்தவா அப்படின்னு வருதுல, அதை வைத்தவாறும்னு வச்சுக்கணும். இதெல்லாம் நீ செய்கிற. வைத்தவாறும் என்னென்னலாம் பாருங்கள். என்னை ஊன நாடகம் ஆடுவித்தவாறும், இன்னிதாய் ஆண்டு கொண்டவாறும், நான் உருகி உன்னை பருக வைத்தவாறும், யான் உள்ளம் உருகி நின் அருளமுதை உண்ணும்படி செய்தவாறும், ஞான நாடகம் ஆடுவித்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவாறும், ஞானக்கூத்து ஆடுவித்தவாறும், வையகத்து உடைய இச்சை நையவே. அப்படி அந்த சொல்ல மாற்றி போட்டுக்கணும். வையகத்து உடைய இச்சை நையவே. இந்த உலக வாழ்க்கை சம்பந்தமான அவா ஒழிதற் பொருட்டு அல்லவா நீ இவ்வளவும் செஞ்சிருக்கிறிய. எனக்கு
இது செஞ்சதுக்கு என்ன காரணம்னா, இந்த உலகத்தின் மேலே உள்ள பற்று நீங்கி உன் மீது பற்று வைக்க வேண்டும் என்று என்னை நீ அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்பது போல என்னை உன் மீது பற்று உண்டாக்குவதற்காகத்தானே இந்த 4 செயல்களையும் நீ செய்தாய் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பாட்டை விரிவாக நம்ம பார்க்கலாம். வானநாடரும் அறியொணாதனி. வானநாடர்னா அந்த இடத்துல விண்ணுலகத்தவர்கள், விண்ணுலகத்தவர்களாலும் அறிய இயலாதனி. வானநாடர் வான உலகத்தவர், அதாவது தேவ உலகத்தவர். இவங்க எங்கே இருக்காங்கன்னா அசுத்த மாயா புவனங்களில் வசிப்பவர்கள். நாடர் அப்படிங்கிறதுனா பிரகிருதி மாயா புவனத்தில் வசிக்கக்கூடியவர்கள். இப்போ அசுத்த மாயா புவனத்தில் உள்ளவர்களையும் சொல்லியாச்சு, பிரகிருதி மாயா புவனத்தில் உள்ளவர்களையும் சொல்லியாச்சு. இங்கே நரகத்தில் உள்ளவர்களை சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா அவர்களுக்கு கடவுள் மேலே கடவுள் இருக்காருன்னே அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்கள விட்டாச்சு. வானநாடரும் அறியோனாதனின்னா அசுத்தமாயில் உள்ள தேவர்கள் முதலானவர்கள், அங்கு வசிக்கின்ற மக்கள், பிரகிருதி மாயில் வசிக்கக்கூடிய நம்போன்ற நாடவர். வான நாடரும் அறியோனாதனி. அவர்களாலெல்லாம் அறிய முடியாத, அறிய ஒண்ணாத, இடைக்குறை ஒண்ணாத என்பது இங்கே ஒணாதன்னு வந்திருக்கு. அதை எப்படி அந்த சொல்ல போட்டுக்கணும்னா ஒண்ணாத, அறிய முடியாத, ஒண்ணாதன்னா முடியாத. வானநாடரும் அறியோனாதனி, அறிய இயலாதனி. முன்மறையில் ஈரும் தொடரணாதனி. அந்த முன் எடுத்து முன்னாடி போட்டுக்கணும். முன்னுன்னா பழமையானன்னு அர்த்தம். பழமையான மறைகளின் முடிவாகிய, மறைகளில் 2 பகுதி இருக்குது. கர்மகாண்டம், ஞானகாண்டம்னு 2 பகுதி இருக்குது. இந்த மறைகளின் ஈறுன்னா அது முடிவான பகுதி ஞானகாண்டம். முற்பகுதி கிரியைகளை சொல்லுவது, யாகமெல்லாம் எப்படி செய்கிறது என்ற கிரியைகளை பற்றி சொல்லுவது, பல தெய்வ வழிபாடுகளை பற்றி சொல்லுவது. இங்கே ஞான பகுதி எதுன்னா, கிரியாகாண்டம் ஞான பகுதி கிடையாது. அது கடவுளை நமக்கு காட்டாது. வேதத்தில் 2 பகுதி இருக்குது. அந்த கர்மகாண்டம் நமக்கு கடவுளை காட்டாது. அது யாகங்கள் செய்கின்ற முறைகளை பற்றி, மற்ற உலகியல் வாழ்க்கைகளை பற்றி நமக்கு சொல்லும். அந்த வேதத்தினுடைய மறுபகுதி இருக்க, பிற்பகுதி இருக்க, அது ஈறுனா முடிவான பகுதி. அது உபநிடதங்கள் என்று சொல்லப்படும். உபநிடதங்கள் இறைவனை பற்றி விரிவான செய்திகளை நமக்கு சொல்லுகின்றன. அந்த உபநிடதங்கள் இருக்கின்றனவே, அந்த உபநிடதங்கள் எவ்வளவுதான் இறைவனை பற்றி சொல்லி 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 மேலே சென்றாலும் இறைவனை அவைகளாலே தெளிவாக காட்ட முடியாது. மறையில் ஈருமுன் தொடரோனாதனி. இப்போது நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோன்னு சொன்னீங்கன்னா, அசுத்தமாயில் உள்ள தேவர்கள் முதலானவர்கள், பிரகிருதி மாயில் உள்ள நம்ம போன்ற மனிதர்கள். இங்கே சுத்தமாயிலிருந்து, அந்த சுத்தமாயில் தான் வாக்குகள் தோன்றி இருக்கின்றன. அந்த சுத்தமாயில் இருக்கின்ற வாக்குகள் ரொம்ப பழமையானவை. அவைகளிலிருந்து தோன்றியவைகள் வேதங்கள். அந்த வேதங்களில் சிவபெருமானுடைய பண்புகள் பலவிதமான உபநிடதங்களிலே பேசப்படுகின்றன. கர்மகாண்டத்தில் இறைவனுடைய புகழ் பேசப்படுவதில்லை. ஆகவே அந்த வேதங்களில் உள்ள முடிவான ஞானவாத பொருள்களெல்லாம் மீண்டும் தொடரோனாதனின்னா தொடர்ந்து பேசி பேசியும் தெளிவாக இறைவனை காட்ட முடியாத உயரத்தில் இருக்கக்கூடிய நீ அப்படின்னு அர்த்தம். இப்போ என்னென்னலாம் தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, அசுத்தமாயில் உள்ளவர்கள், பிரகிருதிமாயில் உள்ளவர்கள், சுத்தமாயிலே தோன்றிய வேதங்கள், அதனுடைய முடிவாக இருக்கக்கூடிய ஞானவாத பொருள்கள், இவைகளெல்லாம் அறிய முடியாதவன் சிவபெருமான். அதோடு கூட ஏனைய நாடரும் தொடரோனாதனி. மற்றைய உலகத்தவர்களும், வானநாடர் மண்ணுலகவாசிகள் தவிர சுத்தமாயா புவனங்களில் இருக்கின்ற சொல் பிரபஞ்சத்திலே வரக்கூடிய வேதங்களும், அங்கிருக்கின்ற ஞானிகளும் கூட. ஏன்னா அங்கிருக்கின்ற ஞானிகள், சுத்தமாயா புவனவாசிகள் எப்பொழுதும் இறைவனை பற்றி சிந்தித்திருப்பார்கள். அங்கே சிந்தித்திருக்கின்றவர்கள் தன்னை மறந்து விடுவார்கள். தன்னை மறந்து இறைவனையே சிந்தித்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் இறைவனை தொடரலையான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆகவே அவர்களாலும் இறைவனை தொடர முடியாது. முன் மறையில் ஏனைய நாடரும் தெரியோனாதனி. அவர்கள் இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். அவர்களுக்கும் தெரியாது அப்படின்னா, இந்த திரிபுடி என்று சொல்வார்கள். ஒரு அறிவு நிகழ வேண்டுமென்றால்
காண்பவன் ஒருத்தன் இருக்கணும், அந்த காட்சி இருக்கணும், அந்த அந்த பொருள் காணப்படுகின்ற பொருள் ஒன்று இருக்கணும், ரெண்டையும் இணைக்கக்கூடிய காட்சி 3 விஷயம் இருக்கணும். இப்போது இந்த காண்பவன் காணக்கூடிய பொருள் இருக்கா இல்லையா, அந்த காணக்கூடிய பொருளையே நினைத்து கொண்டு தான் காண்கிறோம் என்ற நினைவையும் தான் காட்சியிலே அந்த பொருள் இருக்கிறது என்ற அந்த காட்சியை உணர்வையும் மறந்து அந்த காணப்படுகிற பொருளையே தன்னுடைய கவனத்தை வச்சுருக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா பாருங்கள். அதாவது இறைவனே நினச்சிக்கிட்டு தன்னையும் மறந்துடணும், தான் பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறதும் மறந்துடணும். இப்படி ஒரு நிலை வந்ததுன்னா அப்போது காணப்படுகின்ற பொருள்களிலேயே தன்னுடைய கவனம் இருக்கும். சுத்தமாயாபவனத்தில் இருப்பவர்கள் அப்படி இருப்பார்கள். அவர்களுக்கு காட்சியாக இறைவன் தெரிய மாட்டான், அந்த உணர்விலேயே அவர்கள் இருப்பார்கள். அதனால் அவர்களுக்கு தெரியோனாதனி என்று இந்த இடத்துல சொல்கிறார். ஏனை நாடரும் தெரியோனாதனி. இந்த இடத்துல வானநாடரும் அறியோனாதனி, மறையிலேறுமுன் தொடரோனாதனி, ஏனை நாடரும் தெரியோனாதனி அப்படி நீன்னு 3 தடவை சொல்கிறார். ஆகவே எல்லாவற்றாலும் அறியப்படாத நீ என்றால் அவ்வளவு பெருமை உடையவன் சிவபெருமான் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. அப்படிப்பட்ட சிவபெருமான் என்னை இந்த உலக இச்சையை நின்றும் நீக்குவதற்காக ஒரு 4 காரியம் பண்ணுறான். அது 4 காரியம் என்னன்னு வரிசையாக ஒன்றொன்றாக சிவபெருமான் இங்கே மாணிக்கவாசக பெருமான் நமக்கு சொல்லி அருள்கிறார்கள். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பாசஞானம் என்னிடமிருந்து நீங்க வேண்டும் என்பதற்காக நீ எனக்கு ஒரு 4 விதமான செயல்களை என் மீது புரிந்தாய். அந்த 4 விதமான செயல்களையும் பட்டியலிட்டு ஒன்றொன்றாக சொல்ல வருகிறார். என்னை ஊன நாடகம் ஆடுவித்தவா. இப்போது இந்த உயிரை படிப்படியாக அந்த ஞான நிலைக்கு சுவாமி எவ்வாறு கொண்டு செல்கிறான் என்பதை இந்த 4 செய்திகள் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். இந்த ஊனை நாடகம் ஆடுவித்தவா என்பது இந்த சிறியனாகிய என்னை ஊனுடலை கொண்டு இந்த உலக வாழ்க்கையை நடத்துமாறு நீ செய்தாய். இறைவன் கேவல நிலையில் கிடந்த உயிருக்கு இந்த உயிரை ஆணவமலத்திலிருந்து நீக்குவதற்கு இதற்கு தனு கரண புவன போகம் ஆகிய இவைகளை இந்த உடலை கொடுத்தான். இந்த உடலை கொடுத்து கன்மத்தில் ஈடுபடுத்தினான். கன்மத்தில் ஈடுபட இந்த உயிருக்கு வினைகள் பெருகி அந்த வினைகள் செய்ய வேண்டிய வினைகள் செய்ய வேண்டாத வினைகள் அதனாலே வருகின்ற இன்ப துன்பங்களில் அடிபட்டு இதெல்லாம் நம்ம செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது என்ற ஞானம் உருவாக்கி இவளது மூலமாக பிறப்பிறப்பின் மூலமாக ஞானத்தை உண்டாக்கி அறிவிளக்கத்தை செய்து ஆணவமலத்தை இந்த உயிரிலிருந்து நீக்கி இறைவனுக்கு முதல் உதவியை செய்கிறான். அது முதல் உதவி. இந்த உதவி அந்த ஊன நாடகம் ஆடுவிப்பதனாலே நம்மை இந்த உடலிலே செலுத்தி இந்த உலக வாழ்க்கையை நமக்கு பெருக்கி கொடுப்பதன் மூலமாக நமக்கு இறைவன் ஆணவமலத்திலிருந்து நம்மை விடுபடுத்துகிறான். அப்போ ஊனை நாடகம் ஆடுவித்தவான்னா முதல்ல அஞ்ஞானத்தில் கிடந்த உயிரை மெல்ல மெல்ல ஞானத்திற்கு தயாராகும்படி நம்மை பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறான். ஒரு காரியம். ஊன நாடகம் ஒருபாலாம் ஞான நடந்தான் நடுவே நாடு. சிவபெருமான் நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தில் முதல்ல ம என்பது மலம், ந என்பது திரோதான சக்தி, அங்கே ம சி என்பது சிவன், வ என்பது அருட்சக்தி, ரெண்டுக்கு நடுவில் இந்த உயிர் இருக்கிறது. ஏங்கிற உயிர். இந்த பக்கம் சார்ந்தால் அது ஊன நடனம், இந்த பக்கம் சிவபெருமானையும் அம்பிகையும் சார்ந்தால் அது ஞான நடனம். ஆகவே ரெண்டுக்கு நடுவாக அந்த உயிர் இருக்கிறது அப்படின்னு நம்ம திருவருட்பயனில் பார்த்துருக்கிறோம். அதைத்தான் இங்கே ஊன நடனத்தை சொல்லுகிறார். ஊன நடனத்தின் மூலமாக சாமி என்ன பண்ணுறார்? இந்த ஊன நடனம் ஆடுவதன் மூலமாக அப்படின்னா நம்முடைய அஞ்ஞானத்தை நமக்கு உடலை கொடுத்து கன்மத்தை அதோடு சேர்த்து நம்முடைய உடல் வாழ்க்கையை பெருக்கி பிறப்பிறப்பிலை செலுத்தி மெல்ல 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 ஞானத்துக்கு பக்குவமாகும்படி செய்கிறார். அப்படி பக்குவம் அடையும்படி செய்த உடனே ஊனை நாடகம் ஆடுவித்தவாறும் அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா என்னை எண்ணிதான் ஆண்டு கொண்டவா. இப்படி பக்குவப்படுத்தின உடனே பக்குவப்படுத்தின உயிர் சரியாதி தவங்களில் ஈடுபட்டு இறைவனை ஞானத்தை அடைவதற்கு தகுதியாகின்ற நிலையிலே இறைவன் என்ன செய்கிறான்னா குருநாதனாக எழுந்தருளுகிறான். எப்படி பக்குவம் படுத்துகிறார் சாமிங்கிறத இந்த செய்திகள் மூலமாக சொல்லுகின்றார். இனிதாக இனிமையாக இறைவன் வந்து காட்சி கொடுத்து குருநாதனாக வரும்பொழுது அவன் இனிமையாக வருகிறான். ஞானாசிரியனாக வந்து அப்படி வந்த நிகழ்வு தான் இவருடைய வாழ்க்கையிலே நிகழ்கின்ற நிகழ்வு. அது திருப்பெருந்துறையிலே குருநாதனாக வந்து காட்சி கொடுப்பது. அப்படி
பக்குவப்படுத்தின பிறகு குருநாதனாக வருவதை இங்கு என்னை இன்னிதா ஆண்டு கொண்டவாறும் முதல்ல ஊனை நாடகம் ஆடுவித்தார். அதனுடைய விளைவாக அந்த ஊனை நாடகம் ஆடுவதனால ஞானத்திற்கு பக்குவப்படுத்தி இங்கு குருநாதனாக எண்ணிதாக ஆண்டு கொண்ட உடனே அடுத்தது உருகி நான் உன்னை பருக வைத்தவா. அப்படி சாமி வர்றார். ஊனை நாடகம் ஆடுவித்தவர் என்னை இன்னிதாக ஆண்டு கொண்டதா, அதுக்கும் பிறகு உருகி நான் உன்னை பருகுவித்தவாறும். அப்படி நீ திருக்காட்சியை அருளிய உடனே, பருகுதல்னா என்ன அர்த்தம்னா அனுபவித்தல் அப்படின்னு பொருள். உருகி நான் உன்னை பருக வைத்தவா. இறைவன் ஞானாசிரியனாக எழுந்தருளி காட்சி வழங்கினான். காட்சி வழங்கி அந்த அடியவரை ஆட்கொண்ட உடனே இவ்வளவு கருணையோடு இறங்கி வந்திருக்கிறான் சிவபெருமான். அப்படி கருணையோடு இறங்கி வந்த உடனே உள்ளமானது உருகிறது. தடக்கையில் நெல்லி கணியனக்கு ஆயினன் சொல்லுவதறியேன் வாழிமுறையோ தரியேன் நாயேன் தானெனை செய்தது தெரியேன் ஆகா செத்தேன் அடியேற்கு அருளியது அறியேன் பருகியும் ஆறேன். உள்ள அப்படியே உருகுது அவருக்கு. தடலது கண்ட மெழுகது போல தொழுதலம் உருகி அழுதுடர் கம்பித்து ஆடியும் மலரியும் பாடியும் பரவியும் என்று இதை சொல்லுகிறார். அப்படியே உள்ள உருகுகிறது. அப்படி உருகின உடனே அப்படி உருகின உள்ளத்திலே சிவபெருமான ஆனந்தமாக விளைந்து அவனுக்கு அந்த ஞான அனுபவத்தை தருகிறார். ஆகவே இறைவனை நாம் பருக வேண்டுமென்றால், இறைவனை நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் உள்ளமானது உருக வேண்டும். உருகினால் அவனை பருகலாம். ஆகவே பருகுவதற்கு நம்முடைய உள்ளமானது உருக வேண்டும். ஆகவே இதை பல பேரும் சொல்லுகிறார்கள். நம்முடைய அடியார்கள் தன்னுடைய பல நூல்களிலே அதை சொல்லுகிறார்கள். திருமறைகளிலேயும் உள்ளம் உருகில் உடனாவர். சுந்தரர் பெருமான் உருகில் உள் உறைவானை அப்படிங்கிற ஒரு வார்த்தை. உருகில் உள் உறைவானை. யாருடைய நெஞ்சம் உருகுகிறதோ அந்த உள்ளத்திலே சிவபெருமான் எழுந்தருள்வான். இறைவனை நினைத்து யார் உருகணும். உருகி நான் உனை பருக வைத்தவா. திருவாசகத்துலேயும் இதை நிறையா நம்ம சொன்னோம்னா உருகுதல் அப்படின்னு உருகி பெருகி உளங்குளிர முகந்து கொண்டு உருகி பெருகி உளங்குளிர முகந்து கொண்டு பருகற்கினிய பரங்கருணை தடங்கடலை பருகற்கு இனிய பரங்கருணை தடங்கடலை மருவி திகழ்தன்னன் வார்களிலே நினைந்தடியேன் திருவை பரவினாம் தெள்ளேனும் கொட்டாமோ. உருகி பெருகுதல். அப்படி உருகி இறைவனை நினைத்து நாம் பெருகி உளங்குளிர முகந்து கொண்டு அவன் தருகின்ற பேரானந்தத்தை நம்ம ஆன்மாவானது பருகி பருகற்கினிய நம்மாலே பருகுவதற்கு இனிமையானது, எவ்வளவு இனிமையானதுன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பருகற்கினிய பரங்கருணை தடங்கடலாக சிவபெருமான் விளங்குகிறான் அப்படின்னு இந்த செய்தியை உருகினான் உன்னை பருக வைத்தவா. அப்படி உருகினால் அவனை பருகலாம். அந்த உருகும் பொழுது உள்ளம் அவனை பருகுவதற்கு தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்தது ஞான நாடகம் ஆடுவித்தவா. இப்போது தொடர்ந்து வருகிறது இறைவன். இந்த பார்த்திங்கன்னா இப்போ இந்த 4 செய்திகளை சொல்கிறதுல பார்த்திங்கன்னா நம்ம எத்தனையோ பிறவிகள் இதுக்குள்ளே வந்திருக்கிறோம். எத்தனையோ பிறவிகள் வரிசையாக வந்திருக்கிறோம். அதெல்லாம் சொல்கிறார். ஊனை நாடகம் ஆடுவித்தவா, என்னை இன்னிதாக ஆண்டு கொண்டவா, உருகி நானுனை பருக வைத்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா. அதனால் இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கின்ற உயிர் ஆனந்த நடனம் ஆடுகிறது. ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாதனும் படியே ஆயினல் இடையரா அன்பில் ஆடியும் அலறியும் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். அந்த ஞானானந்த அனுபவம் வந்த பிறகு அந்த உயிர் தன்னை மறந்து ஆட ஆரம்பித்து விடுகிறது. ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும். அதனால் ஞான கூத்தாடும்படி செய்தவன். ஆகவே இந்த வரிசையாக அந்த நாளையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஊனை நாடகம் ஆடுவித்தவா, என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா, உருகி நான் உன்னை பருக வைத்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா. ஆகவே திருவருள் அமுதத்தை பருகியதனால கலிப்பி மூதிர்ந்து தன்வயம் இழந்து அந்த ஞான ஆனந்தத்தை பருகிய விளைவாக பக்தர்கள் ஆடுகிறார்கள். நம்ம திருப்பூர் சுண்ணத்தில் ஒரு பாடலில் அதை சொல்லுகிறார். சூடகம் தோல்வளை ஆர்ப்ப ஆர்ப்ப தொண்டர் உழாம எழுந்து ஆர்ப்ப ஆர்ப்ப. சூடகம் தோல்வளை ஆர்ப்ப ஆர்ப்ப. இது பெண்களுக்கு உரியது. அவங்க தானே இடிக்கிறாங்க.
அப்போ சூடகமும் தோல்வளையும் ஆர்ப்பா ஆர்ப்பா அதெல்லாம் ஒலி எழுப்புது. தொண்டர் கூடாமல் எழுந்து ஆர்ப்பா ஆர்ப்பா. அன்பர்களெல்லாம் அவனுடைய பேரானந்த பெருவாழ்வில் திளைத்து நின்று அவர்களும் ஆடுகிறார்கள். நாடவர் நம் தம்மை ஆர்ப்பா ஆர்ப்பா, நாமும் அவர் தம்மை ஆர்ப்பா ஆர்ப்பா ஆர்ப்பா. இப்படி ஆடின உடனே இதெல்லாம் பைத்தியம் பிடிச்சதெல்லாம் ஆடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களாம் மற்றவங்க. அவர்கள் நம்மை கிண்டல் செய்து அவர்கள் ஒலி எழுப்ப, நான் இவங்கெல்லாம் பைத்தியம், உண்மையை தெரியாமல் இவங்க இதை மாதிரி உளறிட்டு இருக்காங்கன்னு நம்ம அவர்களை பார்த்து ஆர்ப்ப ஆர்ப்ப. பாடக மெல்லடி யார்க்கும் மங்கை பங்கின நீங்கள் பராபரனுக்கு ஆடக மாமலை அன்னகோவுக்கு ஆடப்போர் சொன்னம் இடித்தினாமே. இப்போ இந்த ஆடுதல் அலறுதல் அப்படிங்கிறது பக்தர்களுக்கு வரக்கூடிய இயற்கை உணர்வு. ஆடுகின்றிலை கூத்துடையான்களற்கு அன்பிலை என்புருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்லை பணிகளை பாதமரர் சூடுகின்றதிலை சூட்டுகின்றதுமில்லை துணையிலை பிண நெஞ்சே தேடுகின்றிலை தெருவுதோழரை செய்வதுண்டறியேனே அப்படின்னு முதல்ல நம்ம திருச்செந்தூர். ஆக ஆடுகின்றிலை அப்படிங்கிறது பல இடங்களில் சொல்லப்படுகிறது. அந்த ஞானானந்த அனுபவம் ஏற்பட்ட உடனே உயிர்கள் தானாகவே தன்னை மறந்து ஆட ஆரம்பிக்கும். ஆகவே ஞான நாடகம் ஆடுவித்தவா, இந்த 4 காரியங்களும் ஊனை நாடகம் ஆடுவித்தவா, ஊனை நாடகம் ஆடுவித்தவாறும் என்னை எண்ணிதா ஆட்கொண்டவாறும் உருகினான் உன்னை பருகவித்தவாறும் ஞான நாடகம் ஆறுவித்தவாறும். இந்த 4 காரியங்களும் எதற்காகன்னா வையகத்து உடைய விச்சை நையவே, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பாசஞானம் நைந்து போவதற்காக இந்த 4 காரியங்களையும் நீயே செய்தருளியிருக்கிறாய். உன்னை தவிர என்னுடைய முயற்சியினால் நான் எந்த காரியமும் செய்யலை. பெருமானி, நான் ஆணவமல அழுக்கிலே கிடந்த பொழுது அதை நீக்குவதற்காக சகல நிலைக்கு செலுத்தி எனக்கு தனுகரண போனபோனங்களையும் கண்மங்களையும் சேர்த்து என்னுடைய ஆணவமலத்தை நீக்கி என்னுடைய தகுதியை ஏற்படுத்தி குருநாதனாக வந்து எனக்கு ஞானத்தை உபதேசித்து அதன் பிறகு ஞானானந்த அனுபவத்தை தந்து அந்த ஞானானந்த அனுபவத்திலே திளைத்து நின்று ஆடும்படியாக நீயே என்னை இவ்வளவு கருணையை என் மீது செலுத்தியிருக்கிறாய். இது எல்லாம் எதற்காக என்றால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பாசமானது என்னிடமிருந்து நைந்து போவதற்காக. வையகத்து உடைய விச்சை நையவே, நைந்து போவதற்காகவே நீ இதை செய்திருக்கிறாய். இவ்வுலக வாழ்க்கை சம்பந்தமான பாசஞானம் ஒழிவதற்காக அல்லவா இந்த காரியங்களை, இந்த அருட்காரியங்களை எல்லாம் நீ செய்திருக்கிறாய். இறைவன் அளவில்லாத இந்த பேருதவிகளை எனக்கு செய்தது இந்த பாசஞானத்தில் இருந்தும் என்னை விடுவிப்பதற்காக அல்லவா அப்படின்னு சொல்கிறார். ஆகவே இப்போ இந்த பாடலுடைய சாரம் என்னன்னா, இறைவன் அளவில்லாத கருணையுடையவன். அவன் மெல்ல மெல்ல நமக்கு ஞானத்தை பக்குவப்படுத்துகிறான். ஞானத்திற்கு நம்மை தயார்படுத்தி தானே இனிதாமையாக நம்மை ஆண்டு கொண்டு நம்முடைய உள்ளம் உருகுமாறு செய்து அந்த பேரானந்தத்தை பருகுமாறு செய்து நம்மை தன்னை மறந்து ஆடுமாறு அவன் செய்கிறான். இவையெல்லாம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த பாசஞானமானது நம்மை விட்டு நீங்குவதற்காக இறைவன் செய்கின்ற அருட்காரியங்கள் என்று இந்த பாடலிலே மாணிக்கவாசக பெருமான் சொல்லி அருள்கிறார்கள். சிவபெருமான் பாசஞானத்தை ஒழித்து தன் வசம் இழந்து ஞான நாடகம் ஆடும்படி தன்னை மறந்து ஞான நாடகம்படி ஆனந்த அதீதத்தில் திளைக்குமாறு செய்தான் என்ற செய்தி இந்த பாடலிலே சொல்லி இருப்பதனால ஆனந்த அதீதம் என்ற தலைப்பு இந்த பாட்டிற்கும் நமக்கு பொருந்தி வருவதை நாம் உணர முடிகிறது. பாட்டை நம்ம பார்க்கலாம் மறுபடியும் ஒரு தடவை. வான நாடரும் அறியொணாதனி மறையில் ஈருமுன் தொடரொணாதனி ஏனை நாடரும் தெரியொணாதனி என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா ஊனை நாடகம் ஆடுவித்தவா உருகி நானுனை பருக வைத்தவா ஞான நாடகம் ஆடுவித்தவா நைய வையகத்து உடைய விச்சையே. திருச்சிற்றம்பலம்.